வணக்கம். செல்வகுமாரின் தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 நவம்பர் 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்திய நேரப்படி அதிகாலை 4:30 பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. அடுத்தடுத்த நிகழ்வுகள் பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா ஒட்டிய பகுதி வழியாக அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு வழியாக வங்கக்கடலுக்கு வந்து இலங்கை வந்து தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வழித்தடத்தில் அமைந்திருப்பது தான் தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர். அதற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய நாடு தான் இந்தோனேஷியா. இந்த நாடுகளிலே மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஏற்கனவே தாய்லாந்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, வடக்கு மலேசியாவிலையும். நேற்று முன்தினம் மலேசியாவிற்கு வந்த நிகழ்வு மலேசியாவின் முருகன் கோவில், அதாவது கோலாலம்பூர்லாம் மழைப்பொழிவை கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. அந்த நிகழ்வு மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து மலேசியா கடந்து இன்றைக்கு அது அந்தமான் கடற்பகுதிக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. மலேசியாவில் இருந்து நிகழ்வு மலேசியாவில் இருந்தாலும் இந்த நிகழ்வு தாய்லாந்தோட தெற்கு பகுதி மலேசியா எல்லையோரம் தொடங்கி மலேசியாவோட தெற்கு அரை பகுதின்னு சொல்லலாம், தெற்கு பகுதி, அதாவது ஒட்டுமொத்த தாய்லாந்தோட நெக் பகுதியை ஒட்டி வடக்கே உள்ள பகுதி, பெரும்பாலான பகுதிகள் தென் கால் பகுதி, அதாவது தாய்லாந்தோட ஒரு 40% பகுதிக்கு வெள்ளம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது கடும் வெள்ளம் என்றே சொல்லலாம். விரைவிலே இன்றைக்கு நாளைக்கு ஊடகங்களிலே அது வெளியாகும். கடும் வெள்ளம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, கட்டுக்கடங்காத வெள்ளம் தாய்லாந்தில். இந்த நிகழ்வு தான் நமக்கு வங்கக்கடலில் இறங்கி இங்கே வரப்போகிறது. இருந்தாலும் இந்த நிகழ்வு அந்த அளவிற்கு அங்கே மழைப்பிடிப்பை கொடுத்தது, இங்கே எந்த அளவுக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் தாய்லாந்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வுகள் மலேசியாவிற்கும் ஏற்படுத்த போகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பரில் சிங்கப்பூருக்கும் ஏற்படுத்த போகிறது. சிங்கப்பூருக்கு எப்பொழுதுமே ஜனவரியில் டிசம்பரில் தான் நிறைய மழை தரும். முன்கூட்டியே சிங்கப்பூருக்கு மழை பிடிப்பு தொடங்கியிருக்கு. தெற்கு மலேசியாவிற்கு எப்போதுமே சிங்கப்பூரை ஒட்டிய பகுதிக்கு எல்லாமே டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் தான் மழை தரும். சிங்கப்பூருக்கெல்லாம் ஜனவரி, பிப்ரவரியில் தான் நல்ல மழை தரும். இப்போ முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது மழை. ஆக நிறைய மழை எப்பொழுதுமே இருக்கும் சிங்கப்பூரில். ஆனால் இந்த தொடர் மழை, பாதிக்கும் மழை, அடைமழை, நிகழ்வு மழையெல்லாம் இப்பொழுதே தொடங்கி வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது மலேசியா, தாய்லாந்தில். இன்றைக்கு தாய்லாந்தில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய நிகழ்வு இன்னும் எவ்வளவு நேரம் அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் என்பதையும் பார்ப்போம். அடுத்து எங்கே என்பதையும் பார்ப்போம். இது மலேசியாவோட எல்லையோர தாய்லாந்து பகுதிக்கு 22ஆம் தேதி வரை, வரக்கூடிய சனிக்கிழமை வரை இந்த வெள்ளப்பெருக்கை தொடர செய்யும். சனிக்கிழமை வரை இந்த மழைப்பிடிப்பு தொடரும். நேற்றைக்கும் இன்றைக்கும் தான் உச்சபட்ச மழைப்பொழிவு இருக்கிறது. நேற்றைக்கு பெய்ததை போலவே இன்றைக்கும் மழை தொடரும். நாளைக்கு கொஞ்சம் தீவிரம் குறையும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கொஞ்சம் மேலும் குறையும். ஆனால் சனிக்கிழமை தான் கொஞ்சம் தீவிரத்தை குறைக்கும் தாய்லாந்தோட பல்வேறு பகுதிகளில். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே தீவிரம் அடையும்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிற்கு தீவிரம் அடையும் மழை. அதாவது இன்றைக்கு தாய்லாந்தில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மழை படிப்படியாக தாய்லாந்து எல்லையோர மலேசியாவிற்கும் ஒட்டுமொத்த மலேசியாவிற்கும் இன்றைக்கு மதிய மாலையில் கொடுக்கும். ஆனால் அங்கே ஓரளவு தான் பாதிக்கும், பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் பாதிக்கும் மழை தாய்லாந்துக்கு தான். அடுத்தபடியாக 21, 22ஆம் தேதி மலேசியாவிற்கு நிறைய மழைப்பொழிவை தரும். காரணம் என்னென்னா அந்தமான் பகுதியில் இருந்துட்டு கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கொடுக்கும். அந்தமான் பகுதிக்கு வந்தாலே பிக்கப் ஆகும். பிக்கப் ஆகும்போது என்ன ஆகும்னா தாய்லாந்துக்கு நிறைய மழைப்பொழிவை தரும். வரக்கூடிய 22ஆம் தேதி அந்தமான் பகுதியில் இருந்து கொண்டு தாய்லாந்துக்கும், தாய்லாந்து நெக்கு, அதாவது தாய்லாந்து மலேசியா எல்லை பகுதிக்கும், அதே போல் மலேசியாவிற்கும் நிறைய மழைப்பொழிவை வரக்கூடிய சனி ஞாயிறு கொடுக்க போகுது.
சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 நாளும் கொடுக்கும். இது கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டே கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரக்கூடிய நிகழ்வும் அது மலேசியாவோட பகுதிக்கு தெற்கு மலேசியாவிற்கு வந்துடும், சிங்கப்பூரை ஒட்டிய பகுதிக்கு. அதாவது மலேசியா தாய்லாந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, எல்லையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மலேசியாவிற்கு வரும். அதுக்கு இடையில சிங்கப்பூருக்கும் அவ்வப்பொழுது மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். இன்னைக்கு மழை இருக்கும், நாளைக்கு இருக்கும், பெருசாக பாதிக்காது. ஆனால் பாதிக்கிற அளவுக்கு கனமழையே பெய்தாலும் வடிஞ்சிற அளவுக்கு தான் மழை இருக்கும். படிப்படியாக வரக்கூடிய திங்கக்கிழமைக்கு மேலே மலேசியாவோட தெற்கு பகுதிக்கு மழை தீவிரமடையும். அடுத்த நிகழ்வு மலேசியாவோட தெற்கு பகுதிக்கும் சிங்கப்பூர் பகுதிக்கும் வரப்போகுது, வரக்கூடிய 24, 25 தேதி எல்லாம். அதாவது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தெற்கு பகுதியில் வரும். இது மலேசியா வழியாக வருது. அடுத்த நிகழ்வு தெற்கு மலேசியா சிங்கப்பூரை ஒட்டிய பகுதி வழியாக வரும். இதனால் வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து, அதாவது வரக்கூடிய 23ஆம் தேதிக்கு முதல் மழையோட அளவு தீவிரமடையும். 24 திங்கக்கிழமை, 25 இன்னும் தீவிரமடையும் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா பகுதிக்கு. 26 இன்னும் தீவிரமடையும். 26, 27 வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தலாம் சிங்கப்பூருக்கும் தெற்கு மலேசியாவிற்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும், மழை இருக்கும். ஆனால் இந்த உச்சபட்ச பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ நமக்கு இந்த 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு இப்போ மலேசியாவிற்கு பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை இங்கே வரக்கூடிய நிகழ்வு தெற்கு மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் பாதிப்பை கொடுக்கும். கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, சிங்கப்பூர் மலேசியா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அடுத்த வாரம் சிங்கப்பூருக்கு வெள்ள பாதிப்பு இருக்கிறது. அதே போல மலேசியாவின் தெற்கு பகுதிக்கு வெள்ள பாதிப்பு தெரிகிறது. எப்படின்னா வெள்ள பாதிப்பு பெருசாக பாதிப்பு இருக்காது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை திடீரென்று மழை பொழிந்து பேருந்து நிலையம்லாம் கூட தண்ணீர் சூழ்ந்தது, சாலைகளில் கடுமையான வெள்ளம் சூழ்ந்தது, திடீரென்று வடிவதற்கு தாமதம் ஏற்பட்டது. அதாவது வடிகால் வசதிகள் சிங்கப்பூரில் டாப் உலக நம்பர் 1ஆக இருந்தாலும் வடிவதற்குள்ள அந்த குழாயிலிருந்து வெளியாவதற்குள்ள அதிகமாக மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஆகவே குறைந்த நேரத்தில் அதிக மழை பிடிப்பு பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு மலேசியாவோட பகுதிகளிலையும் சிங்கப்பூர் பகுதிகளிலையும். இந்தோனேஷியா பற்றி கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து இந்தோனேஷியாவுக்கு எப்போதும் மழை பழகி போய்விட்டது அவர்களுக்கெல்லாம். அதனால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, மழை பழகி போனது. ஆனால் திடீரென்று பெரிய மழை கொட்டும் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். திடீர் குறைந்த நேரத்தில் அதிக மழை. அது அடுத்த வாரம் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு, இந்த வாரம் மலேசியா தாய்லாந்துக்கு. இந்த வாரம் மலேசியா தாய்லாந்து, சிங்கப்பூருக்கும் இந்த வாரம் மழை இருந்தாலும் பாதிக்காது. ஆனால் அடுத்த வாரம் கொஞ்சம் பாதிக்கும் மழை தெரிகிறது சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு. அடுத்தபடியாக இலங்கையை பார்ப்போம். இலங்கையில் மழை பொழிவு இன்றிலிருந்து தொடங்க போகுது. இன்றிலிருந்து ஏற்கனவே தொடங்கிவிட்டது, இன்றிலிருந்து நல்ல தீவிரமடைய போகுது. இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து எல்லா நாளும் மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய நிகழ்வு, அதாவது இந்த 25ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு இலங்கையோட தெற்கு பகுதியை நெருங்குமா, இலங்கையோட மத்திய பகுதியை நெருங்குமா, அல்லது வட இலங்கை நெருங்குமாங்கிறது இருக்கு. இலங்கையோட தெற்கு பகுதி நெருங்கினுச்சுன்னா ஒட்டுமொத்த இலங்கைக்கே பாதிக்கும் மழை. கிழக்கு பகுதியில் நெருங்கினுச்சுன்னா அது பாதி இலங்கைக்கு கொஞ்சம் பாதிக்கும் மழை. வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டிய பகுதி நெருங்கினுச்சுன்னா வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மட்டும் பாதிக்கும் மழை. எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை இன்றிலிருந்து தொடங்கிவிட்டது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த நிகழ்வோட நெருங்கும் இடம் தெற்கு இலங்கையா, மத்திய இலங்கையா, வட இலங்கையா, எது எப்படியோ தமிழ்நாடு வருவது உறுதி. இலங்கை எந்த இடத்துல அமையும். ஆனால் இந்த நிகழ்வு 24ஆம் தேதி மழைப்பிடிப்பு கொடுக்கும். அடுத்த நிகழ்வு எந்த இடத்தை நெருங்கும், அது எப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு கொடுக்கும். இந்த மழை நிகழ்வே நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது, கொஞ்சம் பாதிக்கிற மழை தான் கொடுக்க போகுது இப்போ இருக்கிற நிகழ்வையே இலங்கைக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.